ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இனிப்பு பிடி கொழுக்கட்டையை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி 10 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதை செய்யறதுக்கு நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வெல்லம், தண்ணி எல்லாமே அளக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசி மாவை ஒரு வானலில் போட்டு வறுத்து எடுத்துப்போம். நீங்கள் கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணால் தான் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இது கூடவே வெல்லம் கரைக்கிறதுக்கு எந்த கப்பில் வெல்லம் அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி உருண்டை பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஆட் பண்ண மாவுலாம் எதுவும் உருண்டை பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி பெரட்டி விடும்போது அப்படியே பிறண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். இந்தமாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனால வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் கொழுக்கட்டை. இப்போது மாவுலாம் சைடில் ஓட்டாமல் பிறண்டு வந்ததும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இது கூடவே ஒரு 3/4 கப்பு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக வேணும்னா 1 கப்பு தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவோட தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தி பார்க்கும்போது விரலில் ஒட்டாமல் வந்திருக்கணும். இந்த அளவு பக்குவத்தில் இருந்தால் கொழுக்கட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம கையால் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம விரலோட அச்செல்லாம் பதிஞ்சு கொழுக்கட்டையோட ஷேப்பு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம கையால் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினா போதும். கொழுக்கட்டை எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு இட்லி கோத்தில் எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி நம்ம இட்லி கோத்தில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.